ஒரு உயிர் வந்து எவ்வளோ சீக்கிரமாக போகும் அப்படின்றத இந்த பாடலில் சொல்கிறாரு. எதுவுமே நிரந்தரம் இல்லைன்னு சொல்கிறாரு. அப்போ எதுதான் நிரந்தரம்னு சொல்கிறாரு? பாற்றுளி பெய்யலன், அதாவது அடுத்த நாள் இன்றைக்கி எரிச்சிட்டு நாளைக்கு கொண்டு பால் ஊற்றுறோம்ல, அந்த பால் ஊற்றுனா என்ன ஊற்றாட்டினா என்னன்னு கேட்குறாரு. காலம் வந்து அந்த உறவை பற்றின ஒரு இதை வந்து போக வச்சிடும். அதுக்கப்புறம் வருஷம் திதி கொண்டாடுவோம், அவ்வளோதான். அதனால் வந்து இறைவன் இருக்கக்கூடிய இதயத்தை தான் இறை அப்படின்னு சொல்கிறார். அந்த இதயம் வந்து வலிச்சுது அப்படின்னு சொன்னாலாம், சொன்னவர் கிடக்க படுத்தாராம், இறந்தாராம், அவ்வளோதானே முடிஞ்சிட கதைன்றார். இறைவன் அந்த உள்ளேருந்து இயக்கக்கூடிய அந்த இறைவன் வந்து போன பின்னாடி இந்த கூட்டுக்கு மரியாதை இல்லை அப்படின்றத தான் சொல்கிறாரு. அது பேர் பொணம் தான், இதுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்கன்னாலும் பிரயோஜனம் இல்லை அப்படின்றத சொல்கிறாரு. ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள். நம்ம இந்த நிகழ்ச்சியில் வந்து திருமந்திர பாடல்களில் ஒரு முக்கியமான ஒரு அதிகாரத்துலேருந்து ஒரு பாடலை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப உங்களுக்கு ஒரு ஷாக்கிங்காக இருக்கும், ஆனால் ரொம்ப உண்மையான விஷயம் அதுதான். ஆமாம்ல அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க இந்த பாட்டை கேட்ட பின்னாடி. என்ன அதிகாரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாக்கை நிலையாமை. யாக்கை அப்படின்னா உடல் நிலை இல்லாதது அப்படின்னு சொல்கிறார் ஐயா. அவர் தொடர்ந்து நிறைய விஷயங்கள் உயிர் நிலையாமை சொல்கிறாரு, செல்வம் நிலையாமை சொல்கிறாரு, இளமை நிலையாமை சொல்கிறாரு. இங்கே எதுவுமே நிரந்தரம் இல்லைன்னு சொல்கிறாரு. அப்போ எதுதான் நிரந்தரம்னு சொல்கிறாருன்றதை பற்றி நான் அடுத்த நிகழ்ச்சியில் சொல்கிறேன். இந்த காணொலியில் யாக்கை நிலையாமையை பற்றின ஒரு யாக்கை நிலைமை அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாடலை பற்றி நான் சொல்லிடுறேன். அந்த பாடலோட விளக்கம்னு சொல்கிறேன். கவனிங்க, ரொம்ப உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் ரொம்ப ஒரு ஐ ஓப்பனராகவும் இந்த பாடல் இருக்குன்றதை நம்புகிறேன். அதாவது என்ன சொல்கிறாருன்னா, ஊரெல்லாம் கூடி ஒலிக்க அழுதுட்டு, பேரினை நீக்கி பிணமென்று பேரிட்டு, சூரையன் காட்டிடை கொண்டு போய் சுற்றிட்டு, நீரினில் மூழ்கி நினைப்பொழிந்தார்களேன்னு சொல்கிறாரு. அப்படின்னா என்னென்னா, ஊரெல்லாம் ஒரு நம்ம நல்லா வாழ்ந்துட்டுருக்கான் ஒருத்தன், திடீர்னு ஒரு நாள் மரணிக்கிறான். அதாவது உயிர் வந்து அவங்கள்ட்ட விலகி போயிடுது, உடம்பு கீழே கடந்துருது. அப்போ என்ன பண்ணுறாங்க, ஊரெல்லாம் ஒன்றா சேர்ந்து அழுகுறாங்க. அழுதுட்டு அவனுக்குன்னு வச்ச பேரை எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதானே, செத்துட்டா நம்ம போனோம் தானே, அந்த போனோம்னு சொல்லிடுறாங்களாம். சொல்லிவிட்டு சூரையங்காட்டிடை கொண்டு போய் சுற்றிட்டு, சூரையம் காடு அப்படின்னா அந்த சுடுகாட்டில் கொண்டு போய் எரிச்சிடுறாங்க. எரிச்சிட்டு நீரினில் மூழ்கி நினைப்பொழிந்தார்களே, யாரெல்லாம் கொண்டு போய் அந்த உடம்பை எரிச்சாங்களோ அவங்கெல்லாம் வந்து வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி சுடுகாட்டுக்கு வந்துட்டு நம்ம வீட்டுக்கு போகும்போது குளிச்சுட்டு போகணும் அப்படின்னு சொல்லி குளிச்சுட்டு போகும்போது அந்த சம்மந்தப்பட்டவனையே மறந்துட்டு போயிடுவாங்கன்றாரு. அதாவது ரொம்ப சீக்கிரமாக சொல்கிறாரு. உண்மை சொல்லப்போனால் 2-3 மணி நாட்களில் அப்படியே ஒரு காலப்போக்கில் காலம் வந்து அந்த உறவை பற்றின ஒரு இதை வந்து போக வச்சிடும். நீங்கள் நினச்சி பாருங்கள், நம்மளோட முன்னோர்கள் நம்ம வீட்டில் எத்தனையோ பேர் முன்ன பிறந்தவங்க இறந்துருக்காங்க. ஸோ அவங்க எல்லாத்தையுமே நினச்சி நம்ம இன்னமும் அழுதுகிட்டு இருக்கோம். அந்த ஒரு வாரம் 10 நாள் அழுதுருப்போம். அதிகபட்சம் 1 வருஷம் உற்ற உறவாக இருந்தால் 1 வருஷம் அழுதுருப்பாங்க. அதுக்கப்புறம் வருஷம் திதி கொண்டாடுவோம், அவ்வளோதான். இதனால் வந்து இந்த மாதிரியான நிலையில்லாத உடம்பு மேலேயோ விஷயங்கள் மேலெல்லாம் அக்கறை பெருசாக வைக்காதீங்க அப்படின்றத சொல்கிற ஒரு பாட்டு. ஐயா என்ன சொல்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பாடல் இது. அடப்பண்ணி வைத்தார் அடிசிலை உண்டார், மடக்கொடியாரோடு மந்தனம் கொண்டார், இடப்பக்கமே இறை நொந்தது என்றார், கிடக்கப்படுத்தார் கிடந்தொழிந்தாரே அப்படின்றார். அதாவது ஒரு உயிர் வந்து எவ்வளோ சீக்கிரமாக போகும் அப்படின்றத இந்த பாடலில் சொல்கிறாரு. இன்றைக்கி நம்ம வந்து நிறைய யூடியூப் சேனல்ஸ், யூடியூப் வீடியோக்களில் பார்ப்போம். நின்றுட்டே இருப்பாங்க, திடீர்னு விழுவாங்க. நியூஸ் செய்திகளில் கூட நம்ம பார்க்குறோம். சடனாக ஆடிட்டு இருந்தாங்க, விழுந்து இறந்துட்டார், நல்லா சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்தார், டக்குன்னு முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி அவ்வளோ ஸ்பீடாக ஒரு உயிர் போகும் அப்படின்ற ஆச்சரியம் இருக்கும். அதை தான் இங்கே ஐயாவும் சொல்கிறாரு. அவ்வளோ சீக்கிரமாக போகுன்றார். நேரம் முடிஞ்சுன்னா கிளம்பி போயிட்டே இருக்க வேண்டியதான். அதனால் வந்து இந்த உடம்பு மேலே பெரிய பற்று வைக்காதீங்கன்றாரு. இந்த உடம்பு தான் நான் நம்பாதீங்கன்றாரு. அந்த உடம்பு இல்லைடா, நீங்கள் உள்ளே இருக்கிறதாண்டா நான், நீ அந்த கூத்துன்னு தாண்டா, அந்த சிவன் தாண்டா நீ அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிட்டு அதை விளக்குற பாடல் தான் இந்த பாடல். என்ன சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா, அடப்பண்ணி வைத்தார் அடிசிலை உண்டார். அதாவது மனைவி வந்து நல்ல உணவுகள்லாம் சமைச்சு வச்சாங்க, நல்லபடியாக சந்தோஷமாக உணவு உண்டாங்க, கணவன் மனைவியாக சேர்ந்து உணவு இருந்துறாங்க. அப்புறம் இரவு வந்து கணவன் மனைவி சந்தோஷமாக இருக்காங்க. இருந்துட்டு முடித்த பின்னாடி அந்த கணவரோ மனைவி இடப்பக்கம் திரும்பி படுக்கிறாரு. இறைனா இங்கே வந்து இறைவன் அதாவது உள்ளம் பெருங்கோயில்னு சொல்கிறாருல, அதனால் வந்து இறைவன் இருக்கக்கூடிய இதயத்தை தான் இறை அப்படின்னு சொல்கிறார். அந்த இதயம் வந்து வலிச்சுது அப்படின்னு சொன்னாலாம், சொன்னவர் படுத்தாராம், இறந்தாராம், அவ்வளோதானே முடிஞ்சிட கதைன்றாரு. ஸோ இவ்வளோ சீக்கிரமாக ஒரு வந்து உயிர் கிளம்பி போயிடும். அப்படிப்பட்ட அவர் அந்த ஆண்டவன் கிளம்பி உள்ளே இருக்கக்கூடிய அந்த இறைவன் ஈசன் புறப்பட்டு போன பின்னாடி இது வெறும் பணம் தான். இந்த பணத்து மேலே பெரிய நீங்கள் பணம்னு ஊரார் சொல்லக்கூடிய இந்த உடல் மேலே வந்து நீங்கள் வந்து பற்று வச்சு இதை வந்து நம்ம வந்து ஸோ இவ்வளோ சீக்கிரம் வந்து உயிர் பிரியும். நல்லா இருந்தேன், சந்தோஷமாக இருந்தேன், பொண்டாட்டிய பிள்ளையோட நல்லா சாப்பிட்டேன், வச்சேன், படுத்தேன், அடுத்த நிமிஷம் இறந்து போயிட்டாயா அப்படின்னு சொல்கிறாரு.
ஸோ இப்படிலாம் நடக்குமா? இதான் நடக்கும். நம்ம பார்த்து நம்மளும் நீங்கள் இப்போலாம் டெக்னாலஜி வளர்ந்ததுனால நிறைய சிசிடிவி கேமராக்கள் மூலியமாக நம்ம நிகழ்ச்சிகள் நம்ம பார்க்க முடியுது நமக்கு. உண்மை அதுதான். அப்படி போயிடுச்சு அப்படின்னா இந்த உடலுக்கு என்ன மரியாதை இருக்கும்? யாராச்சும் இந்த உள்ளே இருக்கக்கூடிய சீவன் புறப்பட்டு போன பின்னாடி நீ ரொம்ப என்னோட கணவன், என்னோட மனைவி, என் பிள்ளை அப்படின்னு சொல்லி இந்த உடம்பை பத்திரப்படுத்தி வச்சுக்க முடியுமா? எத்தனை நாள் வச்சுக்க முடியும்? 1 நாள், 2 நாள், 3 நாள் அதிகபட்சம். நீங்கள் இப்போ இருக்க டெக்னாலஜியில் மருத்துவத்தெல்லாம் பயன்படுத்தி அந்த பழைய காலத்து ஏவுத்திய முறை இப்படி வந்து மம்மி இதெல்லாம் செஞ்சு வச்சாலுமே வந்து அழுகக்கூடியது தான், அதை கெட்டு போகக்கூடியது தான், இந்த நிலை மாறக்கூடியது தான். ஸோ அதனால் இப்படிப்பட்ட யாக்கை வந்து நிலையில்லாதது தான். யாக்கை அப்படின்னு சொல்கிறது நம்ம முன்னாடி சொன்னேன் இல்லையா, உடல். இந்த உடல் நிலையில்லாதது தான். அதனால் வந்து நீங்கள் வந்து உள்ளே இருக்க இறைவனை பிடிங்க. இறைவனை பிடிச்சாதான் உங்களுக்கு நல்லது அப்படின்றத பற்றி சொல்கிறாரு. இதில் இன்னொரு முக்கியமான பாடல் யாக்கை நிலைமையில், அது இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இறைவன் அதாவது உள்ளே இருக்கக்கூடிய சீவன் புறப்பட்டு போன பின்னாடி காக்கை கவரிலேன் அப்படின்னா, காக்கா வந்து கடிச்சு தின்னா என்ன, கண்டார் பழிக்கலேன். கண்டார் பழிக்கணும்னா போகிற வரவனா அந்த உடலை பார்த்து என்ன பேசினா என்ன, புகழ்ந்தா என்ன, பாராட்டினா என்ன, திட்டினா என்னன்னு கேட்குறாரு. கேட்டுட்டு பாற்றுளி பெய்யலன், அதாவது அடுத்த நாள் இன்றைக்கி எரிச்சிட்டு நாளைக்கு கொண்டு பால் ஊற்றுறோம்ல, அந்த பால் ஊற்றுனா என்ன ஊற்றாட்டினா என்னன்னு கேட்குறாரு. இறைவன் தான் போயிட்டு நான் உடம்பு விட்டு சீவன் தான் போயிடுச்சே, நீ அந்த உடம்புக்கு என்ன பண்ணா என்னன்னு கேட்குறாரு. கேட்டு பல்லோர் பழிச்சிலன், அதாவது எல்லாரும் வந்து இது பழிக்கிறதுன்றது இந்த இடத்துல வந்து வாழ்த்துறது, ஒரு நல்ல வாழ்க்கை வாழணும் எப்படின்னா எடுத்துக்கலாம். பழிக்கிறதுன்றது இந்த இடத்துல ஐயா சொல்கிறது வந்து நல்ல விதமாக தான் சொல்கிறாங்க. வாழ்த்தினாலும் சரி, நீங்கள் திட்டினாலும் சரி, பிரயோஜனமே இல்லை அப்படின்றத சொல்கிறாரு. சொல்லிட்டு எப்போ பிரயோஜனம் இல்லாமல் ஆகுதுன்றதை சொல்கிறாரு பாருங்க. எப்படி சொல்கிறார், அழகாக சொல்கிறார் பாருங்க. தோற்பையில் நின்று தொழிலுற செய்துட்டு, தோல்பை அப்படின்றது நம்ம உடம்புக்குள்ளே நின்று தொழிலுற செய்து நல்ல வேலை பார்த்துட்டு கூத்தன், அதாவது நம்ம உள்ளே இருந்து நம்மளை இயக்கிக்கிட்டு நம்மளை ஆட்டி வச்சுக்கிட்டு இருக்க அந்த கூத்தன் வந்து புறப்பட்டு போன இக்கூட்டையே, இறைவன் உள்ளே இருந்து நம்மளை இயக்கி ஆட்டி வச்சு வாழ வச்சுட்டு அவர் போன பின்னாடி இந்த கூட்டை, இந்த உடம்பை வந்து காக்கா கடிச்சு தின்னா என்ன, கண்டவன் பாராட்டினா என்ன, திட்டினா என்ன, பழிச்சா என்ன, அதுக்கு நீ பால் ஊற்றினா என்ன, ஊத்தாட்டினா என்ன, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்றது. இந்த அளவுக்கு அழகாக வந்து நம்ம என்ன சொல்கிறது, உடல் மேலே பெரிய பற்று வைக்காதீங்கன்னு சொல்கிறாரு. உடல் மேலே பற்று வைக்காதீங்க மீன்ஸ் வந்து இது நிலையானதுன்னு நம்பாதீங்கன்றாரு. இறைவனுக்கு தான் மரியாதை, உள்ளே இருக்க இறைவனுக்கு தான் மரியாதை, இந்த உடம்புக்கு கிடையாது. இது சட்டை மாதிரி தான், மாற்றிக்கிட்டே இருப்போம் நம்ம. இந்த உள்ளே இருக்க இறை ஆற்றல் வந்து இந்த உடம்பை மாற்றிக்கிட்டே இருக்கும், பிறவி அடுத்த பிறவியில் போயிட்டே தான் இருக்கும். நீங்கள் அந்த இறைவனை தேடி பிடிங்கன்றாரு. இந்த உடம்பு தான் நிஜம், இதுதான் நான் அப்படின்னு நம்பினீங்கன்னா ஏமாந்து போவீங்க அப்படின்றதுக்காக இந்த விளக்கத்தை சொல்கிறார். இப்படி சொன்ன இந்த உடலை பற்றி அஜாக்கிரதையாக இருக்கணுன்ற அர்த்தம் கிடையாது. அதனால தான் ஐயா வந்து உடல் என்ன சொல்கிறது, இந்த உடல் ஆரோக்கியம் சம்மந்தமான நிறைய பாடல்கள் வந்து திருமந்திரத்தில் உண்டு. நம்ம எல்லாருமே ஸ்கூல் படிப்பிலே படிச்சிருப்போம். அது விஷயம் வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து உடல் மேலே பெரிய பற்று வைக்கிறதுன்றது வந்து அந்த இறைவனுக்கு உள்ளே இருக்க இறைவனுக்கு மேலே நம்ம வந்து புரிதல் ஏற்பட்டு அந்த இறைவனோட நம்ம தொடர்பு வச்சுக்கணுன்றதுக்காக உடலை பாதுகாக்கணுன்றது தான் ஐயா சொல்ல வர விஷயம். இறைவன் அந்த உள்ளே இருந்து இயக்கக்கூடிய அந்த இறைவன் வந்து போன பின்னாடி இந்த கூட்டுக்கு மரியாதை இல்லை அப்படின்றத தான் சொல்கிறாரு. அது பேர் பணம் தான், இதுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்கனாலும் பிரயோஜனம் இல்லை அப்படின்றத சொல்கிறாரு. ஸோ அதனால் வந்து நம்ம வந்து இந்த விஷயத்தெல்லாம் வந்து நமக்கு வந்து உள்ளே எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா வந்து மெல்ல மெல்ல ஞான தெளிவுகள் ஏற்பட ஆரம்பிக்கும். நமக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆமாம்ல அப்படின்ற ஒரு பற்று விடும். உடல் பற்று விடும். அப்புறம் வந்து உயிரும் நிலை இல்லாமைன்றதை பற்றி பாடியிருக்காரு. அந்த பற்றும் ஒரு நாள் போகும். ஆமாம், என்னைக்குனாலும் ஒரு நாள் நம்ம புறப்பட்டு போத்தானே போகிறோம் அப்படின்ற பற்றுன்னு இல்லை, இது ஒரு பக்குவம் வரும் நமக்கு. ஆமாம், நிலையில்லாத வாழ்க்கை தானே அப்படின்ற ஒரு பக்குவம் ஏற்படும். நம்ம உற்றார் உறவினர்களாகட்டும், நாமளே ஆகட்டும் ஒரு நாள் போகிறோம் அப்படின்ற பக்குவம் வந்து நமக்கு வந்துடும். ஸோ அதனால் நம்ம ஒரு பக்குவப்பட்ட மனிதர்களாக, ஒரு நிதானமான மனிதர்களாக, அடுத்தவங்க மேலே எந்த கோபமும் தாவமும் இல்லாமல், போட்டி பொறாமல் இல்லாமல் வாழ்கிற வாழ்க்கையை நல்ல விதமாக குடும்ப தேவைகளை பூர்த்தி பண்ணக்கூடியக்காக உழைக்கவும், கூட வாழக்கூடியவங்களோட சந்தோஷமாக இன்முகத்தோடு பழகவும் ஒரு நல்ல ஒரு பக்குவத்தை ஏற்படுத்தும் அப்படின்றதுக்காக இந்த பாடலில் இப்போ உங்களுக்கு எடுத்து சொல்லியிருக்கேன். நிச்சயமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்குள்ள ஒரு சில நல்ல விஷயங்களை மாற்றங்களை கொண்டு வரும்ன்றதையும் நம்புகிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே. மீண்டும் நல்ல நிகழ்ச்சி சந்திப்போம்.